கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சு. நல்லா எப்படி வார்த்தை பாரு. அவர் நம்மை விசாரிக்கிறவர், அதனால உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடும். உனக்கு என்ன எனக்கு என்னன்னு போகிறவங்ககிட்ட போய், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை மேலே போகிறவங்ககிட்ட சுண்ணாம்பு கேட்டேன். ஒருத்தன் கீழே நடந்து போயிட்டுருக்கிறான், ஒருத்தன் யானை மேலே போயிட்டுருக்கான். வெத்தலை பாக்கு போடணும். கீழே இருக்கிறவன் வெத்தலை இருக்குது, பாக்கு இருக்குது, சுண்ணாம்பு இல்லை. மேலே இருக்கிறவங்ககிட்ட வெத்தலை இருக்குது, பாக்கு இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது. இவன் கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட கேட்குறான், கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுன்னு. யானை மேலேருந்து இறங்கி வந்து சுண்ணாம்பு கொடுத்துட்டு போவானா? அவன் என்ன பண்ணுவானா, இந்த சுண்ணாம்பு டப்பாலேருந்து எடுத்து மரத்து வாது இருக்குது பாருங்கள், அந்த வாதில் இப்படி தடவி விட்டுட்டு போயிடுவானா. அங்கே இருக்க இடத்துக்கு அப்படி என்ன பிரயோஜனம் நினச்சி பாருங்கள். இவனுக்கு மேலே ஏறக்கூடிய தைரியம் இருந்தால் யானை மேலே ஏறிய வாங்கியிருப்பான் இல்லையா? அன்பானவர்களே, பிரயோஜனம் இல்லை. நீ வந்து உனக்கு சுண்ணாம்பு வந்தால் என்ன, வராட்டி என்ன, என்கிட்ட கேட்டால் நாங்கள் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடும். இங்கே அப்படி தான் சொல்கிறார். என்னென்னா, நாம் கேட்டோம்னா நீ எப்படியோப்பா, நீ நல்லா இருந்தா என்ன, நல்லாட்டி எனக்கு என்ன பாரு அப்படின்ட்டு போகிறவர் அல்ல நம்முடைய தேவன். அவர் விசாரிக்கிறார். என்னப்பா எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏன் துணிமணி எல்லாம் அழுக்காக போட்டிருக்கிறீங்க, ஏன் உங்கள் முகம் வாடலாக இருக்குது, என்னப்பா சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையோ, எப்போ வந்தீங்க, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, விசாரிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த விசாரிக்கிற போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளை யாராவது ஒருத்தர் வந்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வாழ்க்கை நல்ல விதமாக போயிட்டுருக்குதா, மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, விசாரிக்கிறப்ப நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு தகுதியான ஒருத்தர், அதாவது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒருத்தர் நம்மளை வந்து பார்க்குறாரு. ஒரு அதிகாரி அல்லது ஒரு பெரிய ஆள் நம்மளை வந்து பார்க்குறாரு. ஒரு கம்பெனி முதலாளியோ அல்லது ஒரு ஓனர் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை பார்க்குறாங்க. அவர் வந்து, ஏப்பா இங்கே வா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்கிறேங்க. இல்லையே, நீ நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ சோகமாக இருக்குது, என்ன விஷயம்? ஐயா இந்த மாதிரி வேலை இல்லை, குடும்பம் பெருசாக இருக்குது, ஏதோ ஒரு வேலை இருந்தால் நான் சம்பாரித்தேன், குடும்பத்தை காப்பாற்றுவேன். அப்படியா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேங்க ஐயா. அப்படியா, வா இந்த கம்பெனியில் இந்த ஆஃபீஸில் உட்காந்து இந்த வேலையை செய். சரிங்க ஐயா. 30 நாள் வேலை செஞ்சு சம்பளம் கொண்டாந்து கொடுக்குறாரு, வாங்கிட்டு போய் சந்தோஷமாக. விசாரிக்காதவங்ககிட்ட போய் எனக்கு வேலை இல்லை வேலை கொடுங்க, வேலை இல்லை வேலை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? விசாரிக்கிறான். நீ எப்படி இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, விசாரிக்கிறாங்க. ஒரு அப்பா மகனை விசாரிப்பாங்க, அம்மா மகளை விசாரிப்பாங்க. அதுபோல் நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறார். என்ன பண்ணிகிட்ருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கிறார். அதனால் உங்களுடைய பாரத்தை, உங்கள் மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுங்க. என்னால் இதிலிருந்து விடுபட முடியல, என்னால் இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலேருந்து விடுபட முடியல, என்னால் இந்த விபச்சாரத்திலேருந்து விடுபட முடியல, என்னால் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியல, என்னால் வேலைக்கு போக முடியல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு படிப்பு வரலை, நான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் ஒரு புரிதல் இல்லை, எது இருக்குதோ அதை சொல்லிடுங்க. ஏன்னா அவர் விசாரிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். சொல்லுகிற போது அவர் அதை கேட்கிறார். வேற யாரும் அதை கேட்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து விசாரிக்கிறார்.
நல்லா இருக்குல்லையா? சௌக்கியம். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறார், நம்முடைய நிலைமையை விசாரிக்கிறார். அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய நிலைமையை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி 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 அதற்கான பலனை அடைந்து கொண்டு இருக்கிறேன். சாட்சியாக சொல்ல முடியும். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நேராக ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன். ஏன்னா அவர் கட்டாயம் என்னுடைய ஜெபத்தை கேட்பாருங்கிற என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அவர் என்னை விசாரிக்கிறார், ஏன் இப்படி இருக்கிறேன்னு. உங்களையும் விசாரிக்கிறாரு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரோட மேலே வச்சிருங்க. எதுவெல்லாம் நமக்கு பாரமாக இருக்கிறதோ அந்த பாரத்தை கடவுள் மேலே வச்சிருங்க. இயேசு கிறிஸ்து அதற்கு நம்மை விசாரிக்கிறதினாலே, நம்முடைய பாரங்களை அவர் மீது வைக்கிறதுனாலே அவர் அதை சுமந்து கொண்டு நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கை வைங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கி வைங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் எங்களை நலம் விசாரிக்கிறவர் ஆண்டவர், நீர் எங்களை சுகம் விசாரிக்கிறவர், நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுக்கு விடுதலையை தாரும், நீர் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாரும், நீர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாரும். யாரெல்லாம் மனதிலே பாரத்தை வைத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீர் அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும், விடுதலையை தாரும். உமது கிருபை அவர்களை பாதுகாத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.